மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய அளவில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. மும்பையில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சங்கமிக்கின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தனது 2வது யாத்திரையை மணிப்பூரில் தொடங்கினார். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களுக்கு நீதி கேட்கும் வகையில் அங்கிருந்து தொடங்கப்பட்ட அந்த யாத்திரைக்கு இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை என பெயரிட்டது காங்கிரஸ். தொடர்ந்து மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் யாத்திரை மேற்கொண்ட ராகுல் மகாராஷ்டிராவில் மும்பையில் ஞாயிற்றுக்கிழமையன்று நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள சிவாஜி பூங்காவில் இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ், மகாராஷ்டிர அரசியலில் முன்னணி தலைவர்களாக விளங்கும் சரத்பவார், உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழ்நாட்டிலிருந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இதனையொட்டி ஞாயிறு காலையில் விமானம் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மும்பைக்கு புறப்படுகிறார். பொதுக்கூட்டம் நிறைவடைந்ததும் இரவில் அவர் மீண்டும் சென்னைக்கு திரும்புகிறார். பீகாரில் ஜன் விஸ்வாஸ் யாத்திரையின் நிறைவு விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கூடியது இந்தியா கூட்டணியின் பலத்தை ஹிந்தி பேசும் மக்களிடையே நிரூபிக்கும் வகையில் அமைந்தது. தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்தியா கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் யாத்திரை மேற்கொண்ட ராகுல் காந்தி